Hi friends, welcome to my channel. ஸோ எப்படி வந்து பேன் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து குறைஞ்சது 5 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக பேன் கார்டு அப்ளை பண்ணி உடனே வந்து உங்களுக்கு பேன் கார்டு வந்துடும் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 5 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து incometax.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து இந்த வெப்சைட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இதில் அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா அவர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேயும் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஷோ மோர் கிளிக் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டன்ட் இபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இன்ஸ்டன்ட் இபேன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டன்ட் இபேன் அப்படின்னா வந்து ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 14 நாளாவது ஆகும் அந்த பேன் கார்டு வந்து வரத்துக்கு. ஓகேங்களா? ஆனால் நம்ம இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க கெட் இபேன் வித்தின் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு தான் டைம் எடுக்கும். பட் ஆனால் 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கெட் நியூ இபேன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா அடுத்த ஸ்டெப்பில். ஸோ நான் வந்து கெட் நியூ இபேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி பேன் வாங்க போகிறோம் அப்படின்னா ஆதார் ஐடி வச்சு தான் நம்ம வாங்க போகிறோம். வெறும் ஆதார் கார்டு அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் ஆஃப். அதை விட வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன கேட்குறதுனா கெட் நியூ இபேன் அப்படின்னு சொல்லி கேட்கு. ஸோ இங்கே வந்து 12 டிஜிட் ஆதார் நம்பர் ஃபார் பேன் அலாட்மெண்ட்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட வந்து பேன் கார்டு நம்பர் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா வந்து ஐ கன்ஃபார்ம் தட் இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வேலிடேஷன். நான் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ஆதார் கார்டில் வந்து எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வேணுன்னா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரீட் த கன்சென்ட் டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சாச்சு அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி கேட்குது. ஸோ இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ ஓகேங்களா? அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மறுபடியும் ஒரு செக் பாக்ஸ் இதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரில் வந்து எப்படி எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி இருக்கோ அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கே கீழே காட்டும். ஸோ இது ஒரு வாட்டி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோ, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே வந்து இங்கே வந்துடும். அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லிங்க் இமெயில் ஐடி காட்டுது. இது வந்து அந்தளவுக்கு நெசசரி கிடையாது. அது வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. உங்களோட மெயின் டீட்டெயில்ஸ் பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஐ அக்செப்ட் தட். இது என்ன கேட்குது அப்படின்னா மறுபடியும் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து என்ன கேட்குது அப்படின்னா இமெயில் ஐடி கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இமெயில் ஐடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். வேணாம் அப்படின்னா அப்படியே கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இமெயில் ஐடி லிங்க் ஆகாமல் வந்து அடுத்த பேஜுக்கு போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சாச்சு. லைக் ஆதார் நம்பர் எல்லாமே முடிச்சாச்சு. யுவர் ரிக்வெஸ்ட் ஃபார் இபேன் ஹாஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஃபார் த சேம் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்ல அதே சைட்க்கு வந்து நிற்கிறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அவர் சர்வீசஸ் கீழே அதே மாதிரி இன்ஸ்டன்ட் இபேன் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணது இந்த ப்ரொசீஜர். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட பேன் ஸ்டேட்டஸ், பேன் ரெக்வஸ்டோட ஸ்டேட்டஸு இல்லைனா வந்து டவுன்லோட் பேன் கொடுக்குறோம். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிறேன் நான் இந்த இடத்துல, இந்த ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அகைன் ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் இந்த மாதிரி வந்து சப்மிட் ஆகிருக்கும். இபேன் அலாட்மெண்ட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அலாட்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ இபேன், டவுன்லோட் இபேன் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ
இப்போ வந்து வியூ பேன் இல்லைனா வந்து டவுன்லோட் பேன் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் அதோட பாஸ்வேர்ட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து வேற ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.